Hi friends, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல எப்படி ஒரு ஃபைலை ஓபன் பண்றது, ஓபன் பண்ணி அந்த ஃபைல்ல என்ன கண்டென்ட் இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லி ரீட் பண்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ ரீடிங், ஸோ அந்த கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்க பைத்தான் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பைத்தான் இந்த மாதிரி வரும், பைத்தான் செல். அதில் பார்த்தீங்கன்னா நியூ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும். முதல்ல உங்களுக்கு ஒரு சிண்டெக்ஸ் வந்து நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ சிண்டெக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பைத்தானில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ், க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே அந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வைக்கணும் இல்லையா? ஸோ ஓப்பன் பண்ணி ஒரு தடவை ஸ்டோர் பண்ணணும். அப்படின்றப்ப ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா நான் வந்து நேம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நேம் இல்லாட்டி நம்மளோட சேனல் நேம் ஏதாவது ஒன்று, சரி சும்மா ஒரு நேம் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள எந்த லொக்கேஷனில் இருக்கு அந்த ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈகோலனில் பைத்தான் அப்படின்ற மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பைத்தான் அப்படி மாதிரி போட்டு txt இந்த ஃபார்முக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ரெண்டு இது போட்டேன். இந்த ஸ்லாஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார்வர்ட் ஸ்லாஸ், பேக்வர்ட் ஸ்லாஸ், இது ஃபார்வர்ட் ஸ்லாஸ், இந்த ஸ்லாஸ் இது என்ன ஸ்லாஸ் தெரியல, இப்படி போட்டால் ஃபார்வர்டா பேக்வர்டா சரி என்ன தெரியல, குழம்பு வேணாம். ஸோ இந்த ஸ்லாஸ் யூஸ் பண்ணி பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமா போட்டு அதாவது எந்த மோடில் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மோடு இருக்கு. ஆர் மோடு ஒன்று இருக்கு, டபிள்யூ மோடு ஒன்று இருக்கு, ஏ மோடு இருக்கு. ஸோ இந்த ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ரீட், டபிள்யூன்றது ரைட், ஏன்றது அப்பேண்ட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, ரீட் அண்ட் ரைட். ஸோ இந்த ரீட் மோட், ரைட் மோட். இப்போ வெறுமனே நீங்கள் ஆர் மட்டும் போட்டீங்கன்னா நீங்கள் ரீட் மட்டும் தான் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். வெறுமனே டபிள்யூ மட்டும் போட்டீங்கன்னா நீங்கள் ரைட் மட்டும் தான் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஆர் போட்டு பக்கத்தில் ப்ளஸ் போட்டீங்கன்னா நீங்கள் ரீட் அண்ட் ரைட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி டபிள்யூ போட்டு பக்கத்தில் ப்ளஸ் போட்டாலும் நீங்கள் டபிள்யூ போட்டு பக்கத்தில் ப்ளஸ் போட்டாலும் நீங்கள் ரீட் அண்ட் ரைட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள வந்து போட்டுக்கோங்க. நான் ஆர் போட்டு இப்போ நான் ரீட் மட்டும் பண்ண போறேன். ஸோ ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம், வெறும் ரீட் மட்டும் பண்ண போறேன், வெறுமே ஆர் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒரு சிண்டெக்ஸ்குள்ள எந்த ஃபைல் லொக்கேஷன்ல அப்படின்னு மட்டும் போட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ ரீடு மெத்தட்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர்1 அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண போறேன். ஸோ இப்போ எந்த ஃபைல் ரீட் பண்ண போறேன்னா நேம், இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் பேர் வந்து நேம், ஆப்ஜெக்ட் வந்து நேம்னு வச்சிருக்கோம். ஸோ நேம் டாட் ரீட் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ நேம் டாட் ரீட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு மாதிரி போட்டோம். இப்போ என்ன ஆகும்னா நேம் ஆனது இந்த ரீட் ஃபங்க்ஷன்ல போய் உட்காந்து இப்போ இந்த ஃபைலில் இந்த லொக்கேஷன்ல இருக்க அந்த பைத்தான் டாட் txt ரீட் பண்ணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரீட், இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்க அந்த ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை ரீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் போட்டு டாட் போட்டு ரீட் போடுறோம், ரீட் போட்டு ரீட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம வெறுமனே பிரிண்ட் மட்டும் பண்றோம், பிரிண்ட் அப்படின்னு மட்டும் நம்ம பண்றோம். str1 அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இது பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 லைன் தான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா ரீட் மோடா ரைட் மோடா, ஸோ எந்த மோட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம ரீட் பண்ண போறோமா ரைட் பண்ண போறோமான்ற மாதிரி ஆப்ரேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ வந்து ரீட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ரீட் போட்டுக்கிட்டோம். அதை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் str1. அந்த str1 வந்து இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி சேவ் பண்ணிடணும் எல்லாரும். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஓப்பன் ஃபைல் டாட் பை ஆல்ரெடி வச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹாய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலில் இருக்கா அப்படின்னு போய் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். ஈக்குவலனுக்குள்ள ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹாய்னு சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாய் M42 டேக் அப்படின்ற மாதிரி நான் வச்சுட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே வரேன். ஸோ இங்கே வந்துட்டு திரும்பி இதை ரன் பண்ணுறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா ஹாய் M42 டேக்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், ஸோ எந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டேன். இந்த ஸ்லாஷ் இந்த இப்படி போடுவாங்களா இந்த ஸ்லாஷ். ஸோ இந்த ஸ்லாஷ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். இந்த ஸ்லாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எடுக்காது. ஸோ இந்த ஸ்லாஷ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஸ்லாஷ் போட்டுட்டு அது என்ன மோட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் நேம் நீங்கள் கிரியேட் பண்ணிடணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நீங்கள் ரீடா ரைட்டான்னு பார்க்கணும். ஸோ ரீட் பண்ணி அந்த ரீட் பண்ணதை நீங்கள் பிரிண்ட் பண்ணாலே இங்கே ஆல்ரெடி ரீட் ஆகி பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ 3 லைன் தான். பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் ஃபைல் லொக்கேஷனையும் என்ன மோடுன்ட்டு கொடுத்துடணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துடணும். அடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி உள்ள இருக்க கண்டென்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இதோட சேர்த்து ஒன்று மட்டும் அடிஷன் சொல்லி தரப்போம். ரீட் லைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரீட் லைன் அப்படின்னு போட்டுட்டோம்னா மொதல் ரீட் லைனை எத்தனை லைன் வந்து நான் ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுன்னா ஹாய் அந்த ஸ்பேஸோட சேர்த்து எனக்கு ஹாய் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா அந்த எம்மும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்தேன் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம் வரையும் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் எம். ஸோ முதல்ல எத்தனை லெட்டர்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த ரீட் லைன்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் ரீட் ஃபங்க்ஷனாலே ஹோல் கண்டென்ட் மொத்தமாக டிஸ்பிளே பண்ணும். ரீட் லைன் எத்தனை லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபைலில் இருக்க டேட்டா மட்டும் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த இதில் சொல்லியிருக்கோம். எப்படி வந்து அடுத்த அந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை ரைட் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.